பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வானத்தின் அப்பம் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காத்திருங்கள். அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன், நம்மோடு கூட பேசுகிற நல்ல தேவன், நம் சத்தத்தை கேட்கிற தேவன், கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவன். இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகள், கலங்காதிருங்கள். உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார், உங்கள் சத்தத்தை கேட்பார். உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு பதில் தருவார். அந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவார். கலங்காதிருங்கள். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவச்சனமே, இயேசு ஒரு நாள் சவுலை சந்திக்கிறார். சந்தித்த போது அவன் தரையிலே விழுந்து கிடக்கிறான். விழுந்து கிடக்கும் போது அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் விழுந்து கிடக்கிறான் என்றால், 2 கண்களும் தெரியாதவனாக, ஒரு குருடனாக தரையிலே விழுந்து கிடக்கிறான். அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. இப்போ ஒளிக்கு உள்ளே சவுல் கிடக்கிறான். ஒளிக்கு வெளியே இருந்து இயேசு அவனை கூப்பிடுகிறார். சவுலே சவுலே என்று சொல்லி கூப்பிடுகிறார். இந்த சவுல் இப்பொழுது ஒளிக்கு உள்ளே இருந்து சொல்கிறான், ஆண்டவரே, நீர் யார் என்று சொல்லி கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். பாருங்க, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி பதிலும் கொடுக்கிறார். என் அன்பின் தேவச்சனமே, இப்போ யாரோடு யாருக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றால், இயேசுவோடு சவுல் பேசுகிறார், இயேசுவும் சவுலோடு பேசுகிறார். இயேசுவின் சத்தத்தை சவுலும் கேட்கிறார், சவுலுக்கு சத்தத்தை இயேசுவும் கேட்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பின் தேவச்சனமே, உங்க சத்தத்தையும் இயேசு கேட்பார். ஆனால் நீங்களும் இயேசுவின் சத்தத்தை கேட்பதற்கு ஆயத்தமாக வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், அது பெரிய பெரிய ஊழியக்காரத்தில் தான் கர்த்தர் பேசுவார், எங்கிட்டெல்லாம் பேச மாட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னு நினைக்காதீங்க. கூப்பிடுகிற காக்க குஞ்சிகளுக்கு என்னன்னு சவுண்டு கொடுக்கிற என் ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்காமலா விட்டுருவார்? கட்டாயம் கேட்பார். நீங்க சோர்ந்து மட்டும் போயிடக்கூடாது, விசுவாசம் தளர்ந்துடக்கூடாது, நம்பிக்கை இழந்துடக்கூடாது, சந்தேகமும் பற்றக்கூடாது. இதுதான் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது. நிச்சயமாய் கர்த்தராய் இயேசு என்னோடும் கூட பேச வல்லவராய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், உங்க சத்தத்தையும் கேட்டு உங்களுக்கு பதில் தர என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, எப்படிப்பட்டவனை கர்த்தர் கூப்பிடுகிறார், எப்படிப்பட்டவனுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் என்பதனை கொஞ்சம் பார்க்கும்போது, இந்த சவுல் எப்படிப்பட்டவன் என்றால், அவனை பெயர் சொல்லி அழைத்த இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினவன், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவன், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் எழும்பினவன், சபைகளை துன்பப்படுத்தினவன், சபைகளுக்கு விரோதமாய் எழும்பினவன். அவன் ஒரு நல்ல வாலிபன், நல்ல ஒரு வேலை பார்க்கிறவன், கவர்மெண்ட்ல வேலை பார்த்தவன். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மத வைராக்கியம் இருந்தது, மத வைராக்கியம் இருந்தது. ஆகினாலே இந்த இயேசுவை வணங்குற அத்தனை பிள்ளைகளை அடிச்சு நொறுக்கணும். ஒருவனும் இயேசுவை தேடக்கூடாது, ஒருவனும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க கூடாது, ஒருவனும் இயேசுவை இயேசுவை சொல்லி வணங்கக்கூடாது. அப்படி வணங்குற யாரை கண்டாலும் அடிச்சு நொறுக்கணும் என்று சொல்கிற ஒரு தீவிரவாதம் உள்ளவனாக இருந்தான், ஒரு மதவாதம் உள்ளவனாக இருந்தான். அதன்படி செய்யவும் செய்தான். பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருஷங்களாய் செய்தான். அநேகருடைய கூக்குரல் எழும்பினது.
அநேகர் தேவனை தேடி இருக்கலாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நீ சந்திக்க மாட்டீரா? இப்படி எங்களுக்கு விரோதமாக எழும்புறானே, இவனை சந்திக்க மாட்டேரா என்று சொல்லி அநேகருடைய ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்காமல் அல்ல, பல மாதங்களை பல வருஷங்களை ஜெபித்தவருடைய ஜெபத்தை தேவன் கேட்காமல் இருந்ததில்லை. ஒரு நாள் என் தேவன் கேட்டார். இவன் செய்த எல்லா அநியாயத்தையும் கர்த்தர் பார்த்தார். அதே நேரத்தில் அந்த ஜனங்களுடைய கூக்குரலையும் கர்த்தர் கேட்டார். கேட்ட தேவன் தான் ஒரு நாள் இந்த சவுல் என்கிற தேவ மனுஷன் சட்ட திட்டங்களை வாங்கி கொண்டு இந்த ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படுவதற்காக நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு வரக்கூடிய வழியில தான் என் கர்த்தர் அவனை சந்திக்கிறார். இத்தனை வருஷம் விட்டுவிட்ட தேவன், இத்தனை வருஷமும் அவனுடைய அகங்காரத்துக்கும் அதிகாரத்துக்கும் விட்ட தேவன் அவனை ஒரு நாள் சந்திக்கிறார். சந்திக்கும் போதுதான் அவன் 2 கண்களும் தெரியாத ஒரு குள்ளனாகவே மாறுகிறான், தரையில விழுகிறான். அப்பொழுதுதான் அவனை கர்த்தர் கூப்பிடுகிறார். அப்படியானால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கலங்காதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் 1000 அல்ல 10,000 பேர் எழுப்பினாலும் அது ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நானும் இதே போல எத்தனையோ துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே, ஆராதிக்க போக முடியல, துதிக்க முடியல, தேவனை தேட முடியல, வீட்டுக்குள்ள சத்தம் போட்டு ஜெபிக்க முடியல, சபைக்கு போக முடியல, எனக்கு பல விதத்தில் நான் நெருக்கமாக இருக்கிறேன். ஆனாலும் தேவனே, நான் உம்முடைய சமூகத்தில் தானே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், உமது சமூகத்தில் தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏனப்பா என் சத்தத்தை நீர் கேட்கல? ஏனப்பா என்னுடைய சத்தத்துக்கு நீர் இன்னும் பதில் தரல? ஏன் ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல? எனக்கு புரியலையப்பா என்று சொல்லி நீங்கள் ஒரு கலக்கத்தோடு இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். கலங்கா தேவ பிள்ளையே, உன் சத்தத்தையும் கேட்கிற தேவன் தான் அவர், உன் சத்தத்துக்கும் பதில் கொடுக்கிற தேவன் தான் அவர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தாலும் கட்டாயம் ஏற்ற வேளை ஏற்ற நிமிஷத்திலே உனக்கு ஒரு நியாயம் செய்வார், உனக்கு ஒரு நியாயம் செய்வார். அந்த நியாயம் செய்யும் போது இன்றைக்கு வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு முடிவு வரும். அந்த நியாயம் விசாரிக்கப்படும் போது நீ சிரிக்க வேண்டிய நேரம் வரும். உன்னை யாரெல்லாம் அழ வைத்தார்களோ அவர்கள் எல்லாம் அழ வேண்டிய ஒரு காலம் வரும். ஆகினாலே கலங்காதிருங்கள், ஆகினாலே கலங்காதிருங்கள். அதனால தான் முதலாவதே சொன்னேன், உன் தலை உயர்த்தப்படக்கூடிய ஒரு நேரம் வரப்போகிறது. உன் எதிராளியை சந்திக்க போற ஒரு நேரம் வந்துவிட்டது. இந்த சவுல் என்கிறவனை தேவன் ஏற்ற வேளையில சந்தித்த போது அவன் முதல் கேள்வியை கேட்கிறான். பாருங்க, முதல் கேள்வியை கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? ஆண்டவரே, நீர் யார் என்று சொல்லி கேட்டான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. ஆனா என்ன கேட்டுட்டோம் நம்ம? ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி சவுல் கேட்கிறான். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? இன்னைக்கு நம்ம எப்படியெல்லாம் கேட்டிருக்கிறோம்னா, அவர் அன்பானவர், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர், பொறுமை உள்ள தேவன், இப்படியெல்லாம் நம்ம கேட்டு பழகிட்டோம். இதுவரை அப்படித்தான் கேட்டு பழகிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், சவுலே நான் யார் தெரியுமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நீ துன்பப்படுத்துகிற பாரு அந்த இயேசு நான் தான். அப்ப இவன் திகச்சு பேச்சான். பாருங்க, ஆண்டவரே நான் உண்மை பார்த்ததே கிடையாது, நான் உண்மை ஒரு நாள் அடிச்சது கிடையாது, நான் உண்மை துன்பப்படுத்தினது கிடையாது, நான் உண்மை திட்டினது கிடையாது, உண்மை நான் அவமானப்படுத்தினது கிடையாது. அப்படி இருந்தோம் நான் எங்கய்யா உண்மை துன்பப்படுத்தினேன்? எப்போது துன்பப்படுத்தினேன் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அதற்கு இயேசு பதில் சொல்லுகிறார், சவுலே என்னை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமான எழும்பன பத்தியா, அது என்னையே துன்பப்படுத்தினதா ஆகும் என்று சொன்னார். என்னை ஆராதிக்கிற சபைகளுக்கு விரோதமான எழும்பன பாரு, அது என்னையே துன்பப்படுத்தினதாகும். என்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு விரோதமான எழும்பன பாரு, அவங்களை ஆராதிக்க விடாம துதிக்க விடாம சபைக்கு போக விடாம நீ எவ்வளவு துன்பப்படுத்தினல்ல.
அது என்ன துன்பப்படுத்தினதாக்கும். மறந்துடக்கூடாது. ஆகினால் தான் சொன்னேன், நீ என்ன துன்பப்படுத்துகிற சவுலே, நீ என்ன துன்பப்படுத்துகிற, என் பிள்ளைகளை துன்பப்படுத்துறது என்ன துன்பப்படுத்துறது போல ஆகும் என்று சொன்னார். அப்பொழுது அவனுக்கே ஒரு எண்ணம் வருது, ஓ நான் இயேசுவை துன்பப்படுத்திட்டேனோ. இவ்வளவு நாளும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்னா, இயேசுவை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் விரோதமாக எழும்பினேன், ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக எழும்பினேனே தவிர நான் இயேசுவுக்கு விரோதமாய் நான் எழும்பலை தான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா இயேசு தெளிவாக அவன்கிட்ட சொன்ன பிறகுதான் அவனுக்கே புத்தி தெளிக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேகருக்கு இயேசுவால் சந்திக்கப்படுகிற வரையிலும் சில ரகசியங்கள் புரியாது, சில எண்ணங்கள் மாறாது. இயேசுவால் எப்பொழுது அவன் சந்திக்கப்படுகிறானோ அது வரையிலும் துன்மார்க்கமாக தான் இருப்பான், அது வரையிலும் இயேசுக்கு விரோதமாக தான் எழும்புவான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தான் எழும்புவான். ஆனால் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? சோர்ந்துடக்கூடாது, ஜெபத்தை விட்டுறக்கூடாது, மனம் தளர்ந்துடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் உங்களுக்குள்ளே வருகிறதோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வெளியிருந்து உங்களுக்கு வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும், இன்னும் துதிக்கணும், இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் தேவனை மகிமைப்படுத்தணும், இன்னும் உற்சாகமாக எழும்பணும். ஏன் என்று சொன்னால், சத்துரு உனக்கு விரோதமாக எழும்ப 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 ஒரு காரியத்தை தேவ பிள்ளைகள் புரிந்துவிடணும், நீங்கள் ஜெயிச்சுட்டே வாரீங்கன்னு அர்த்தம். நீங்க ஜெயிச்சுட்டே வாரீங்க, ஏன்னா நீங்க முன்னேறிட்டு வாரீங்க, நீங்க எழும்பிட்டு வாரீங்க. ஏனென்றால் நீங்க எழும்ப எழும்பதான் சத்துருவுக்கு ஒரு பயம் வரும், சத்துருவுக்கு ஒரு எண்ணம் வரும். என்ன எண்ணம் வரும்? இவன் எழும்பிட்டானே, இவன் பிரகாசமாயிட்டானே, இவன் நாசமா போயிடுவான்னு நினைச்சேன், இவன் கீழே விழுந்துருவான்னு நினைச்சேன், ஆனா எழும்பிட்டே இருக்கிறானே சொல்லி அவனுக்கு ஒரு போட்டியும் பொறாம வந்துடும். அவனுக்குள்ள போட்டி பொறாம வர வர உனக்கு விரோதமாக அவன் எழும்பத்தான் செய்வான். ஆனால் எழும்ப எழும்ப தேவ பிள்ளைகள் என்ன நினைக்கணும்னா, எனக்கு விரோதம் இப்படி செயல்பட்டுட்டானே, எனக்கு விரோதமா இப்படி பேசிட்டானே, எனக்கு இப்படி சண்டை போட்டானே, எனக்கு விரோதமா செய்வன வச்சுட்டானே, இப்படி எண்ணாமல் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் வளர்ந்துக்கிட்டே வாரேன், என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே வாரார். அதனால தான் அவனுக்கு இவ்வளவு பொறாமை வருது, அதான் இவ்வளவு போட்டிகள் வருது, அதான் எனக்கு விரோதமாக எழும்புறான் அப்படின்னு நீ நினைச்சிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே என்னை இம்மட்டும் உயர்த்தினதுக்காக நன்றி, என்னை இம்மட்டும் ஆசீர்வாதத்துக்காக நன்றி, என் குறைவை நிறைவாக்கினதுக்காக நன்றி, என்னை இம்மட்டும் நீர் உயர்த்தி வருகிறதுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று நீ தேவனையே மகிமைப்படுத்த சத்துரு கீழே விழுந்துருவான். பொல்லாத விசாசு உன்னை விட்டு வெளியே போயிடும். உனக்கு விரோதமாக எழும்பின சத்துரு அப்படியே நொறுங்கி கீழே விழுந்துருவான். நீ எழும்பிட்டே இருப்பாய், அவன் விழுந்துகிட்டே இருப்பான். ஏன்னா அவனை விழ வைக்கிறது இயேசுவாகத்தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினால்தான் என் தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நம்பிக்கை உள்ளவனாயிரு, சோர்ந்து மட்டும் போயிடாத, ஜெபத்தை விட்டுறாத, வேத வாசிப்பை விட்டுறாத, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறத விட்டுறாத, கூடி ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டுறாதீங்க, தனி ஜெபத்தை விட்டுறாதீங்க, குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்கிறார். நீ சோர்ந்து போய் அந்த ஜெபத்தை விட்டுட்டா உன் சத்துரு எழும்பிடுவான். சத்துரு எழும்பிட்டோம்னா ஒன்னை கீழே தள்ளிடுவான். நீ ஜெபத்தில் எழும்ப எழும்ப அவன் கீழே போயிடுவான். ஆனா எழும்புவான், கீழே போயிடுவான். ஆனா உன் மேல போட்டிகள் வரும், பொறாமை வரும், வஞ்சகத்தின் ஆவி வரும், எல்லாத்தையும் கொண்டு வருவான். அதை பற்றி கவலைப்பட்டுறாதீங்க. நிச்சயமாகவே இயேசு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க சத்தத்தை கேட்பார், உங்க ஜெபத்தை கேட்பார், உங்க ஜெபத்துக்கு பதில் தருவார். அப்பொழுதுதான் இயேசு யார் என்பது உனக்கு புரியும், அதுவரை புரியாது. இங்க அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அவன் சொல்கிறார், துன்பப்படுத்துற இயேசு நான் தான். இப்ப ஒண்ணு கவனிச்சு பாருங்க, யாருகிட்ட பேசுறார் பாத்தீங்களா? யாரிடத்துல பேசுறார் பாத்தீங்களா? இயேசுவுக்கு விரோதமாக எழுமங்கிட்டே பேசுறார். அப்போ அவங்கிட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து பேசும்போது, இயேசுவே அதிகமா தேடுகிற பிள்ளைகிட்ட பேசாமலா இருந்துருவார்? உங்ககிட்ட பேசாமலா இருந்துருவார்? உங்களை நேசிக்காமலா இருந்துருவார்? உங்க சத்தத்தை கேட்காமலா இருந்துருவார்? உங்கள் பலவீனத்தை அறியாமலா இருந்துருவார்? எல்லாம் அறிந்த தேவன் தான் உங்கள் காரியத்தை ஜெயமாக்குவார்.
ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா சீக்கிரத்தில் உங்க அழுகைக்கு ஒரு முடிவு வரும். உங்கள் ஜெபத்துக்கு ஒரு பதில் வரும். உன் சத்தத்தை கேட்கிறவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு காரியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். ஆனால் நீ எங்க நிற்க தெரியுமா? முள்ளிலே நிற்கிறாய். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். நீ எங்க உதைச்சிட்டு நிற்க தெரியுமா? எங்க நீ காலை வச்சுட்டு நிற்க தெரியுமா? முள்ளுக்கு மேல நிற்கிற. ஆனா இயேசு என்கிறவர் சில வேளைகளில் சில மனிதர்களுக்கு அவர் முள்ளாக மாறிவிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு தான் கடினம், காலை எடுத்துருன்ட்டார். ஏன்னு சொன்னா முள்ளு உனக்கு காலில் தான் குத்தும், ஆனா மண்டைக்கு பிடிக்கும் சொல்றன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மண்டைக்கு பிடிக்கும் போது உன் அவயவங்கள் எல்லாவற்றிலும் அந்த வலி உண்டாயிரும். அந்த அவயவங்கள் எல்லாவற்றிலும் வலி உண்டாயிரும். ஆகினால் தான் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், விட்டு உன் காலை எடுத்துரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிராத, சபைகளுக்கு விரோதமாக எழும்பிராத, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிராத, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிராத, ஞானஸ்தானம் எடுக்க போற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிராத, பரிசுத்தாவிக்கு விரோதமாக எழும்பிராத, பேசிராத. அது கடினம் உனக்கு, அது கடினம், அது உனக்கு தான் கஷ்டம், அது உனக்கு தான் நஷ்டம். நீ தான் அந்த பாடுகளை அனுபவிக்க போற. ஆகினால காலை எடுத்துரு, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிராதன்ட்டார். பாருங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, இன்னும் அவர் யாரு தெரியுமா? உங்களுக்காக வழக்காடுகிற தேவன், உங்களுக்காக பேச போகிற தேவன், உங்களுக்காக நியாயம் விசாரிக்க போற தேவன். அந்த தேவனை பார்த்தா இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார், நீர் யாருன்னு சொன்ன உடனே அவர் இவ்வளவு பதில் சொன்ன உடனே அடுத்த கேள்வி கேட்டான் பாருங்க. அவன் தான் சவுல். இந்த சவுல் கேட்கிறான் பாருங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டான். ஏன் அப்படி கேட்டான்னா, இந்த ஆண்டவராக இயேசுவை குறித்து நல்லா புரிஞ்சுட்டான். ஏன்னா அவரே அவனுக்கு பதில் கொடுத்ததுனால அவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. ஓ, இந்த ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தானோ, நம்ம தெரியாதனமாடா காலை வச்சுட்டோம், தெரியாதனமெல்லாம் சபையை நொறுக்கிட்டோம், தெரியாதனமெல்லாம் இப்படி செஞ்சிட்டோம். ஏன்னா அவர் முள் என்பது அவனுக்கு அறியல. நான் முள்ளுக்கு மேலேயாக்கு காலை வைக்கிறேன்னு தெரியல. அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் எழும்பிட்டே இருந்தான். இப்ப இயேசு சொன்ன பிறகுதான் அவன் சரியா புரிஞ்சுக்கிட்டான். என்னை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, எத்தனை வருஷமா நம்மளும் ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரும் ஓடுகிறோம். எத்தனை வருஷமா இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி செபிக்கிறோம், துதிக்கிறோம், கோயிலுக்கு போறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கிறோமா? இல்லை. நம்ம எல்லாரும் சொல்லுகிறத கேட்போம், ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். நம்ம கேட்க வேண்டியதை என்னைக்கும் கேட்க மாட்டோம். பாருங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு சொல்லி உடனே கேட்கிறான் பாருங்க. யாருன்னா இயேசுவை புரிந்தவன் இந்த கேள்வியை தான் கேட்பான். நம்ம எத்தனை வருஷமா சபைக்கு போயிட்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா ஜெபிக்கிறோம், என்னைக்காவது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டிருக்கிறோமா? கேட்க மாட்டோம். வேற எல்லாம் கேட்போம் பாருங்க, ஆனா கேட்க வேண்டியதை கேட்க மாட்டோம் பாருங்க. ஆண்டவரே என் குடும்பத்தில் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளவு போராட்டம் இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்ன செய்யணும்னு தெரியலப்பா, நாங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்னைக்கா கேட்டிருக்கிறோமா? கேட்க மாட்டோம். இல்லை, நமக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நமக்கு வேண்டியதில்லை, என் பிரச்சனை தீரணும், எனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளங்களும் எனக்கு சால்வ் ஆகணும், எனக்கு எல்லாம் ஒரு குறையில்லாமல் நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நிம்மதியா இருக்கணும். ஏன்னா எல்லாரும் அப்படித்தானே சொல்லி இருக்கிறாங்க. அதனால எனக்கு அதெல்லாம் கேட்க டைம் இல்லை அப்படின்ற பாருங்க. இத்தனை வருஷமா கேட்கல. ஆனா சவுல் உடனே கேட்கிறானே, ஏன்னா அவன் இயேசுவை புரிஞ்சவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம இயேசுவை புரிஞ்சிருப்போமானால் இந்த கேள்வி வந்திருக்கும்ல நம்மகிட்டையும். இப்படியா இருந்திருப்போம். நீங்க நம்ம அப்படி இல்லைல்ல. நீங்க நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் சபையில் ஒரு கன்வென்ஷன் வைப்போம், பார்த்துருக்கீங்களா? அல்லது சபையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வைப்போம்.
ஸ்பெஷல் மீட்டிங்கில் ஒரு ஊழியக்காரரை கூட்டி வந்து தேவனுடைய செய்தியை கொடுக்க வைப்பாங்க. அந்த ஊழியக்காரர் வந்து நல்ல செய்தி கொடுப்பார். அவர் மூலம் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவார், எல்லாமே நடக்கும். சபைக்குள்ள நம்ம வந்து 24 வருஷம் இருந்து இப்படியே கையை கட்டிட்டு இருந்த நம்ம அந்த ஆராதனை முடிஞ்சோன்னு நினைப்போம், ஆராதனை முடிஞ்சோன்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த தம்பி என்ன அழகா பிரசங்கம் பண்ணான், என்ன அழகா பிரசங்கம் பண்ணான், அவன் மூலமா என்னென்ன அற்புதம் நடந்துச்சு. நீ கையை நீட்டின உடனே 10 பேர் கிளை விழுந்துட்டானே, பிசாசு பிடியெல்லாம் அப்படியே அலறி ஓடிச்ச. அவன் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 4-5 வருஷம் இருக்குமா, அவனுக்குள்ள இவ்வளவு ஒரு வல்லமை இருக்குதே. அவன் ஆண்டவராய் இயேசுவை அறியாத ஒரு புறஜாதியான் தானே, என்ன அழகா பிரசங்கம் பண்றான், என்ன அழகா பாட்டு பாடுறான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். நம்ம யார் தெரியுமா, 15 வருஷம் இல்லை 24 வருஷம் நம்ம சபையில இருந்து கை தட்டின ஆட்களாக்கும். புறஜாதியான் இப்ப சபைக்குள்ள வந்து தேவனுடைய செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கிறான், நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ புறஜாதியானுக்கு செய்தி கொடுக்க வேண்டிய ஆட்களாக்கு நீங்களும் நானும். புறஜாதியானுக்கு செய்தியை கொடுக்க வேண்டியது, இயேசுவை பற்றி சொல்ல வேண்டியது, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டியது யாருன்னா நம்ம தான். சபைக்குள்ள இருக்கிற நம்ம தான். 24 வருஷம் கேட்டிருந்தோம், நம்ம தான் செய்தி கொடுத்துருக்கணும். நம்ம கொடுக்கல, நம்ம பேசாம இருந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்குங்கிறோம். ஆனா அவன் வந்து என்ன செய்யறான், தேவ செய்தியை போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் வந்து தேவ செய்தியை கர்த்தரை குறித்து இயேசுவை குறித்து ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அறிவிக்கிறவனாகவே இருக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, ஏன்னா நம்ம வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது போல இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வியை கேட்காமல் இதுவரை இருக்கிறோம். என்ன கேள்வி? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? கேட்கலையே, இந்த கேள்வியை கேட்கலையே. ஏன்னா நம்ம கண்ணீர் வடித்து அழுது புலம்பி எனக்கு அதை தாங்கப்பா இதை தாங்கப்பா இப்படியே கேட்டு 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 பழகணும். ஊழியக்காரங்களை என்ன சொன்னோம், பயப்படாங்க சிஸ்டர், பயப்படாங்க பிரதர், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் காரியம் ஜெயமாகும், அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இதையே நம்ம கேட்டு பழகினால இயேசுவிடத்தில் கேட்க வேண்டியதை கேட்கல. நம்ம கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்திருப்பாரே, ஆனால் மீதுள்ள எல்லா காரியங்களும் ஜெயமாய் முடிந்திருக்கும். நம்ம கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கேட்கலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவ ஜனமே, இங்கே சவுல் என்கிறதான தேவ மனுஷன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? சொல்லுங்கப்பா செய்கிறேன், சொல்லுங்கப்பா நான் செஞ்சுறேங்கிற பாருங்க. உடனே கால தாமதமின்றி உடனே கர்த்தர் அவன்கிட்ட பேசுறாரு. சவுலே, வெரி குட், நல்ல கேள்வி நீ கேட்டாய், நான் சொல்லுத நீ செய்வியா? செய்கிற ஆண்டவரே, எழுந்து நேர பட்டணத்துக்குள்ள போ, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவங்ககிட்ட போய் சேரு. சோதரன், அவன் பேரு அனினியா, போய் தேடிக்க போ. அங்க போய் சேர்ந்து அவன் என்ன சொல்கிறானோ அதன்படி நீ செய், மீதி உள்ளலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான். ஓகேன்ட்டான் பாருங்க. இவன் வந்து மறு கேள்வியும் கேட்கல. ஆண்டவரே எனக்கு தான் கண்ணு தெரியாது, நான் எப்படி போவேன் அந்த பட்டணத்துக்குள்ள? அந்த கேள்விக்கு இடமே இல்லை. சரி ஆண்டவரேன்ட்டான் பாருங்க, சரின்ட்டான் பாருங்க. இன்றைக்கும் என் அன்பின் தேவச்சனமே, தேவனுடைய சத்தத்தை கேட்டேன், கர்த்தர் பேசினார், எனக்கு தரிசனத்தை தந்தார், தீர்க்க தரிசனமாக உரைத்தார், அவர் சொன்னார், அவர் மூலமா இவர் பேசினார். இந்த டயலாக்கெல்லாம் விட்டுட்டே இருக்கிறவனே தவிர, விட்டுட்டு எங்க இருக்கிறோம்னா கீழே தான் விழுந்து கிடக்கிறோம். எலும்பல இன்னும் கீழே தான் விழுந்து கிடக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், எலும்பு சவுலே, எழுந்து நீ பட்டணத்துக்குள்ள போன்னு சொன்னார். போயிட்டாமல உடனே. நம்ம போனோமா இல்லை எலும்பத்தான் செய்தோமா? இல்லை, ரட்சிக்கப்பட்டேன், கீழே விழுந்து கிடக்க, அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்குள்ள இருந்துட்டு நான் கீழே தான் விழுந்து கிடக்கிறேன். எழும்பவே இல்லை. நீங்க எழும்பணும் இல்ல, என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ எழும்பு. உன்னை அபிஷேகம் பண்ணணும்னா எழும்பு. நீ கர்த்தருக்குள்ளாடி ஸ்டெடியா நிற்கணும்னா எழும்பு. கர்த்தர் உன் மூலமாய் சில காரியங்களை செய்யணுமா? எழும்பு. நான் இப்படியே தான் இருப்பேன், என்னை நீர் வந்து ஆசீர்வதினா நடக்காது, நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க, நீ நல்ல சோமணி தான் சரியாயிரும். சரி ஆகும், ஆனால் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம கரெக்டாக செய்யணும். அப்படி செஞ்சுட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, தேவனுடைய காரியம்
உங்களுக்கு சுலபமாக முடியும். தேவன் உங்களை சுலபமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தான் வேதம் சொல்கிறது, பலியை பார்க்கிலும் நீ கீழ்ப்படிதலே உத்தமம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், ஆனால் கீழ்ப்படிய மாட்டோம். இங்க சவுல் அப்படி இல்லைல்ல, அப்படியே எழும்பிட்டான். நேரா 2-3 பேரை கூப்பிட்டான், வாங்க கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், நேர அந்த அனினியாவை பார்க்கணும், வாங்க பட்டணத்துக்கு போன்ட்டான் பாருங்க. எப்படியோ அவன் நேர அனினியாவை பார்க்க வந்துட்டான். பார்த்தீங்களா, அவன் தான் சவுல். இப்ப அனினியாவிட்ட கர்த்தர் பேசினார். அனினியாவும் இப்பொழுது சவுலை பார்த்துட்டார். பார்த்த உடனே சொல்கிறார், சவுலே வா, பயப்படாதே, நீ வா சவுலே, உன்னை அனுப்பின கர்த்தர் தான் என்னிடத்திலும் பேசியிருக்கிறார். உன்னிடத்தில் பேசின இயேசுதான் என்னிடத்திலும் பேசியிருக்கிறார். உட்காரு. உட்கார்ந்தான். அவன் கண்களில் கைகளை வைத்தார். அந்த அனினியா என்கிற தேவ மனுஷன் அப்படியே அந்த கண்களில் கைகளை வைத்தார். அவன் 2 கண்களிலும் ஒரு பார்வையை கர்த்தர் உடனே கொடுத்தார். 3 நாள் தான் அவன் பார்வை இல்லாமல் இருந்தான். 4வது நாளில் ஒரு பார்வையை ஆண்டவர் கொடுத்தார். உடனே அற்புதம், உடனே அதிசயம், உடனே அவன் வெளிச்சமானான். அவன் உலகத்தை வெளிச்சத்தில் பார்க்கிறான். 3 நாள் குள்ளராக இருந்தவன் 4வது நாள் வெளிச்சத்தை காண ஆரம்பித்தான். என் அன்பின் தேவ ஜனமே, எத்தனை நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க ஒரு காரியத்து ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு நன்மை உண்டாகணும், என் பிள்ளைக்கு இருக்கிற வியாதி குணமாகணும், என் பிள்ளைக்கு இருக்கிற வியாதி குணமாகணும், இயேசுவே இயேசுவே இயேசுவேங்கிறீங்க. ஆனால் இதுவரை குணமாக மாட்டுக்கு. என்ன காரணம்? கர்த்தர் எத்தனையோ முறை உன்னை எழுப்பினார், நீ எழும்பல. நீ படுத்த படுக்கையிலே கிடக்கிற, இருந்த இடத்துல இருக்கிற, எங்க விழுந்தி அந்த விழுந்த இடத்துல கிடக்கிற. கொஞ்சமாவது எழும்பு, கொஞ்சமாவது எழும்பு. ஆனால் எழும்பதுக்கு பயம். ஏன்னா ஊருக்காரன் ஏதாவது சொல்லிடுவானோ, என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என் தாய் தகப்பன் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என் கணவர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என் மனைவி ஏதாவது சொல்லிடுவாங்க. பயந்து பயந்து நீ படுத்தே கிடக்கிற, அல்லது விழுந்தே கிடக்கிற. விழுந்து கிடக்கிற வரையிலும் உனக்கு ஆசீர்வாதம் வராது. ஆனா எப்போ ஆசீர்வாதம் வரும் தெரியுமா? என் தேவனுடைய சத்தத்தை நீ கேட்கிற பிள்ளையாக இருந்தால், கேட்டு உணர்கிற பிள்ளையாக இருந்தால், அவரை புரிந்து கொண்டது உண்மையானால், நீ இன்னும் புரிந்து கொள்வாயானால், அவருடைய சத்தத்துக்கு உடனே நீ எழும்பி அவர் எங்க போக சொல்கிறாரோ அங்க நீ போயிருவ. போக மாட்டுக்கும்ல, அங்கதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன், இங்கதான் இருப்பேன். நீர் வந்து என்னை ஆசீர்வதி, வந்து என்னை ஆசீர்வதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவ ஜனமே, ஒரு சகோதரன் இப்படித்தான் 2 காலம் அவனுக்கு நடக்க முடியல. முடிவிலே ஒரு சுகர் வியாதியினால பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமாகி காலை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டு, உடலெல்லாம் மெலிஞ்சு போன, நல்லா இருந்த ஒரு மனுஷன் உடலெல்லாம் மெலிஞ்சு போய் உருகுலைந்து போய் இருக்கிறார். முடிவிலே அவரை வந்து ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தாங்க. டாக்டர் சொன்னார், இனி அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போயிட்டு, கிட்னி எல்லாம் போயிட்டு, லிவர் ஃபங்க்ஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருது, எல்லாமே கொஞ்சம் குறைவாயிட்டு, நீங்கள் நல்ல ப்ரேயர் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டார். அருமையான தேவச்சனமே, அந்த சகோதரர் அழ ஆரம்பித்தார். அழ ஆரம்பிக்கும் போது தான் சொல்கிறார், இயேசுவே இயேசுவே, எனக்கு இந்த ஒரு விஷயம் இன்னும் சுகமாக்கிருங்கப்பா. நான் எழும்பி உமக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்வேன். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், தயவு செய்து எனக்கு மனம் இறங்கும்னார். இந்நாள் வரையிலும் இறங்கல. ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது, சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியமாக இருக்கும்போது, இயேசுவை நல்லா அறிஞ்ச நீ விழுந்து கிடந்த அந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை எழுப்பின போது உனக்கு எழும்ப மனசு இல்லை. அவன் கௌரவம், பெருமை, ஒரு ஆணவம், சபைகளில் நான் என்கிற ஆணவம், அந்த ஆணவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என்கிற கௌரவம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பண திமிரால ஆட்டம் போட்டது உண்டு, எல்லாத்தையும் முடிச்ச. இப்ப சொல்றார், நான் எதையாவது உமதுக்காக ஊழியம் செய்வேன். எங்க ஊழியம் செய்ய? எழும்பவே முடியல. காலை எடுக்க போறாங்க, அந்த லிவர் முடிஞ்சு, அங்க கிட்னி முடிஞ்சு, இனி எங்க ஊழியம் செய்ய? என் அன்பின் தேவ ஜனமே, சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியமாக இருக்கும்போதே வா, தேவ சமூகத்திலே வா. எங்கெல்லாம நடந்து போறீங்க, எங்கெங்கெல்லாம ஆட்டோல ஏறி போறீங்க, எங்கெங்கெல்லாம பஸ்ல போறீங்க, பிளைட்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, உனக்கு சபைக்கு வர்றதுக்கு மட்டும்தான் உன் கால் பலவீனமாக இருக்குதா?
ஒரு சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்கத்தான் ரொம்ப தூரமாக இருக்குதே. சபைக்குள்ள அந்த சபை எங்கே இருக்குது பிரதர்? அது இவ்வளோ தெருவுக்குள்ளாடிதான் போகணும். அது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஆட்டோவில் இறங்கி போக முடியாது, எனக்கு பஸ்ஸில் இறங்கி நடந்து வர முடியாது. எங்கெல்லாமல் நடந்து போகிறீங்க? ஆனால் சபைக்கு போகிறது மட்டும்தான் உங்களுக்கு நடந்து போக முடியலையா? ஆனால் பக்கத்தில் இருக்கிற கொஞ்சம் ஒரு பஸ் ஏறி போகிற தூரம் தான் இருக்கும். அந்த சபைக்கு தான் கர்த்தர் உன்னை போக சொல்கிறார். போகிறதுக்கு உனக்கு மனம் இல்லை. விழுந்து கிடந்த இடத்துல விழுந்து கிடக்கிறாய். விழுந்து கிடக்கிற இடத்துல எழும்ப முடியாம அப்படியே கிடக்கிறாய். அப்படியே இருங்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சவுல் அப்படி இல்லை, எழும்பிட்டு நேர அனனியா பார்த்தான். அனனியா மூலமாகவே கர்த்தர் அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை பெற்றவன் உடனடியாக செஞ்ச ஒரு காரியம்தான், ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அபிஷேகத்தை பெற்றான். வேதத்தை அறிந்து கொண்டான். அவன் ஏற்கனவே நல்ல படித்தவன் தான், நல்ல வேதத்தை தெரிந்தவன். முடிவிலே கால தாமதமின்றி இயேசுதான் மெய்யான தேவன் என்று சொல்லி சபைகள் தூரம் அறிவிச்சுட்டான். என்னை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, கால தாமதம் பண்ணாதீங்க. நாட்கள் கொடியதாக இருக்கிறது. காலதாமதம் பண்ணிடாதீங்க. சீக்கிரத்தில் எழும்பிருங்க. உங்க அழைப்பை புரிஞ்சுக்கிடுங்க. உங்களோடு கர்த்தர் என்னென்ன பேசினார், என்னென்ன வாக்குத்தத்தம் தந்தார், எதையெல்லாம் பேசினாரோ அதையெல்லாம் நினைவு கொண்டு ஆண்டவரே இருக்கிற பலத்தோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு செல்வாக்கோடு எழும்பிருங்க. இருந்துராதீங்க. காலதாமதம் பண்ணாதீங்க. நாட்கள் இல்லை, இது கடைசி காலம். நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய். உன்னை கொண்டு கர்த்தர் செய்யறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சகோதரனே சகோதரி, இதுவரையிலும் நீ மௌனமா இருந்துட்டே இருக்கிற. என்ன கர்த்தர் என் கூட இன்னும் பேசட்டும், இன்னும் கர்த்தர் என் கூட பேசட்டும், தெளிவா பேசட்டும் இருக்கிற. என்னைக்கு அது ஆபத்தா முடிஞ்சிடும். உடனே நீ கீழ்ப்படிந்து செயல்படுவாயானால் எப்பேற்பட்ட பிராபலத்தில் நீ இருந்தாலும் சரி, அதில் இருந்து உங்களை விடுவிக்கவும் உங்களை எடுத்து பயன்படுத்தவும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.